விகி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் தோழிகளுக்கு அன்பு வணக்கங்கள். கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் 16ஆம் தேதியிலேருந்து மார்ச் 22ஆம் தேதி வரைக்கும் 2026 எந்த மாதிரியான கோச்சார நிலை அமைப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே ராசி முதலில் பாபத்துவம், அதற்கு பிறகு நல்ல வலிமையான குருவினுடைய பார்வை. குரு இந்த வக்கர அமைப்புகள்லாம் சுத்தமாக முடிஞ்சாச்சுன்ற காரணத்தினால வலிமையான குரு ராசியை பார்க்கறது ஒரு நல்ல அமைப்புங்க. கூடுதலாக ஒரு ராசியை குரு பார்க்குறாருனாலே ஏதோ ஒரு வகையில் திரிகோண அமைப்புகள் கேந்திர அமைப்புலேருந்து பார்ப்பார்ல, இந்த வாட்டி 5ஆம் இடத்துலேருந்து 11 பார்க்குறாரு, ராசியை பார்க்குறாரு. கூடுதலாக உங்களுடைய ராசிக்கு பாக்கிய அமைப்புகளை பார்க்குறாரு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அப்போது நல்லதுகள் நடக்க ஆரம்பிக்க போது கும்பராசிக்காரங்களுக்கு கோபம் படிப்படியாக குறைய போகுதுன்னு சொல்லுவேன். ராசிநாதன் லேசாக சூரியனோடு சேர்ந்த அஸ்தகங்க அமைப்புன்றது ராசிநாதனுக்கு அது பலவீனம்னாலும் கூட இந்த இடத்துல ராசியின் சுபத்துவம் அதனை கட்டக்கூடிய அமைப்புகளையும் சுக்கரனோட இணைவும் இந்த இடத்துல சனிக்கு இருக்குன்றதுனால ராசிநாதனும் பிற்பகுதியில் சுபத்தன்மையில தான் வராரு. ஆனால் என்ன, கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் பண்ணக்கூடிய அமைப்பு, முயற்சிகள் பலிக்க மாட்டுதுன்ற மாதிரியான தன்மைகள் இருக்கிற மாதிரியான சில நிலைகள் இருந்தாலும் கூட சமாளிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு. ஆனாலும் அகலகால் வைக்காதீங்க. முக்கிய முடிவுகள் இப்போ எடுக்க தேவையில்லாத ஒரு காலகட்டமாக இருக்குன்ற மாதிரியான புதிய கடன், புதிய வாக்குறுதிகளை யாருக்கும் கொடுக்க தேவையில்லை. புதிய அறிமுகத்தையும் நம்ப தேவையில்லாத ஒரு காலகட்டமாக சகல தரப்பு கும்பராசிக்காரங்களுக்கும் இந்த மார்ச் 16லேருந்து 22 வரைக்கும் நிச்சயமாக 2026 இருக்கும்.